இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு அப்பங்களை பழுகச் செய்த பின்பு மக்கள் அவரை அரசராக்க விரும்பினார்கள். அதன் பிறகு திருத்தூதர்களை பெரிய காற்றிலிருந்தும் கடல் அலைகளின் தாக்கத்திலிருந்தும் காப்பாற்றுகிறார். இப்படி செய்ததை கண்டு மக்கள் எல்லாரும் ஆண்டவரை திரளாக தேடி வர ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூழலில் ஆண்டவர் முக்கியமான ஒரு போதனையை கொடுக்கிறார். வாழ்வு தருகின்ற போதனையை கொடுக்கிறார். என்ன போதனை அது? இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே அப்பத்தை பழுகச் செய்து பசியாற்றிய ஆண்டவர் இயேசு தன்னையே உணவாக நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். ஆகையினால் ஆன்ம பசியை தீர்க்கின்ற உணவு ஆண்டவர் இயேசு மட்டுமே. ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வது மட்டுமே இதயத்தில் மனசாட்சியினுடைய ஆதங்கத்தை தீர்க்கும், மனசாட்சியிலே ஒரு அமைதியை கொண்டு வரும், மனிதத்தில் ஒரு நிறைவை காண முடியும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழும் பொழுது. இவ்வாறு இயேசுவையே உணவாக உட்கொள்ளும் பொழுது, இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு உணவாகிறார். ஆன்மாவிற்கு உணவாகிறார், மனசாட்சியில் உணவாகிறார், நம்முடைய உள்ளத்திற்கு உணவாகிறார், நம்முடைய வாழ்விற்கே அவர்தான் உணவாகிறார். ஆகையினால் பசி இராது. அதனுடைய பொருள் என்ன? அதிலே நிறைவு காண முடியும். இயேசுவினுடைய மதிப்பீடுகளிலே நிறைவு காண முடியும். இயேசு என்ற அந்த வார்த்தையின் வலிமையிலே நிறைவு காண முடியும். வாழ்க்கையில் மன நிறைவு இயேசுவில்தான் நமக்கு கிடைக்கும். அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்படி செய்தால் நமக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, மன நிறைவு எப்பொழுது கிடைக்கும்? உடனடியாக கிடைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதற்கு கேரண்டி கொடுக்கிறார்? இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். அன்பானவர்களே, நமக்கு இது ஒரு தற்காலிகமான வாழ்வு, வாழ்வின் ஒரு கூடாரம். இட் இஸ் a camp wherein we live. This world is a camp, temporary camp. இதில் வாழும் காலத்திலே நமக்கு நிறைவு வரலாம். மதிப்பீடுகளின்படி வாழ்வதனால் ஒரு நிறைவு இருக்கும், போராட்டங்கள் மத்தியிலும் ஒரு நிறைவு இருக்கும், சஞ்சலங்கள் மத்தியிலும் சஞ்சலம் சுமையாக இருக்காது, அது சுவையாக இருக்கும். இவைகளெல்லாம் ஒரு பக்கம். இந்த வாழ்வு இத்தோடு முடிந்து போவதில்லை. இந்த முகாமிலிருந்து, இந்த கூடாரத்திலிருந்து நாம் நிலை வாழ்வுக்கு செல்ல வேண்டும். மறு வாழ்வு ஒன்று உண்டு. காலத்திற்கும் எக்காலத்திற்கும் ஆண்டவருடைய தூய பிரசன்னத்தில் மகிழ்வோடு வாழுகின்ற அந்த வாழ்வை ஆண்டவர் கேரண்டி செய்கிறார். அவரை உட்கொண்டால் நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, இந்த உலக தீமைகளிலிருந்து நாங்கள் உயிர்த்தெழ வேண்டும், உலக நீதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற இச்சைகளிலிருந்து, ஈர்ப்புகளிலிருந்து நாங்கள் உயிர்த்தெழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, அவருடைய போதனைகளை, வார்த்தைகளை, அவருடைய மதிப்பீடுகளை, அவரையே உணவாக திரு நற்கருணையிலே, பரிசுத்த நற்கருணையிலே உணவாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக இறுதி நாளுக்கு, மறு வாழ்விற்கு எங்களை தயார் செய்ய ஆண்டவரே எங்களை தூண்டி எழுப்புவீராக, துணையாயிருப்பீராக. இயேசுவின் பெயரிலேயே மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.